இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாக்கில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தாய்மான சுவாமிகளோட இன்னொரு பாடல் பார்க்க போகிறோம். இதில் முதல் வரி நிறைய பேர் வாயில் வரும். ஆசைக்கோர் அளவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துக்காட்டுக்காக சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஆசைக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசைக்கோர் அளவில்லைன்னு இந்த பாடலினுடைய முதல் வரியும் நிறைய பேருக்கு அறிமுகம். இந்த வார்த்தை, இந்த சொல் பழகிட்ட ஒன்று இருந்தாலும் அந்த முழு பாடல் சில பேருக்கு தெரியும். ரொம்ப குறைச்ச சதவீதத்தினருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பாடலை, தாய்மான சுவாமிகளோட பாடலை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிடித்த பாடல். அதனால் எனக்கு பிடித்ததை நிறைய அன்பர்களுக்கு சொல்லணும்னு ஒரு ஆசை. அதனால் சொல்கிறேன். அந்த பாடல் பார்ப்போம். ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் அழகே சந்நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தை கலைந்திடுவர் நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இன்னும் காய கற்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசித்தீர உண்பதுவும் உறங்குவதுமாக முடியும். உள்ளதே போதும் நான் நான் என குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குள்ளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. இன்னொரு தடவை இந்த பாடலை பார்க்கலாம். ஆசைக்கோரளவில்லை அகிலமெல்லாம் கட்டியாளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் அழகே சந்நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தை கலைந்திடுவர் நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இனும் காயகற்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதுவும் உறங்குவதுமாக முடியும். உள்ளதே போதும் நான் நான் என குளறியே ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி பாசக்கடற்குள்ளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. இந்த பாடலில் அவர் சொல்கிற கருத்து, இந்த வாழ்க்கைன்றது என்னையா, ஒன்றும் இல்லை, எல்லாம் சும்மா இதை தேடி அலைவாங்க, அதை தேடி அலைவாங்க, ஏதோ ஒன்று தேடி வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆசை இருக்கே, அந்த ஆசைக்கு ஒரு லிமிட்டே கிடையாது, அளவே கிடையாது. அது பாட்டுக்கு ஒரு ஆசை நிறைவேறிட்டா இன்னொரு ஆசை, அந்த ஆசை நிறைவேறினா இன்னொரு ஆசை, அந்த ஆசை நிறைவேறி போனால் இன்னொரு ஆசை. அது தன்னால் உட்காந்துக்கும். ஒரே நேரத்தில் நிறைய ஆசைகள் கூட உட்காரும். அதை எப்போ நிறைவேற்றி முடிப்போம்? அப்பா ஒன்றை முடிச்சிட்டோம், அடுத்தது அடுத்தது அடுத்தது. அது புதுசாகவும் வரும், ஒரே நேரத்தில் நிறைய சேர்ந்தும் இருக்கும். நம்மளால் இது வரைக்கும் முடியல, இனிமேலானோ இந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றி கொள்ளணும், அதுக்குரிய வாய்ப்பு இது வரைக்கும் இல்லை, இப்போவானும் பண்ணணும் அப்படின்ற ஒரு இழுத்துக்கிட்டே இருக்கும் நம்மளை. அது தன்னை நோக்கி நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்டது இந்த ஆசை. ஆசையை பற்றி நிறைய சொல்கிறாங்க பெரியவங்க. ரெட்டியப்பட்டி சுவாமிகள் என்ன சொல்லுவார், அப்பா பிரபல வேசி போல இச்சை அப்படின்வார். அது என்ன செய்யும், வேசியர் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்துக்கிறதுக்காக ஒருத்தரை நட்டி இருப்பாங்க. அந்த ஒருத்தரை நட்டி இருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட அந்த பொருள் தீர்ந்து போனோடனே இன்னொருத்தர்கிட்ட போய் சேர்ந்துக்குவாங்க. ஏன்னா அவங்களோட தேவை பூர்த்தி ஆகணும். அது மாதிரி இந்த ஆசை என்ன செய்யுமா, ஒரு விஷயத்தை பற்றி பிடிக்கும். அது முடிஞ்சு போனோடனே, ஐயோ இந்த ஆசை முடிஞ்சு போச்சே, இனிமேல் இதை இவங்க நினைக்க மாட்டாங்க, ஏன்னா ஆசை முடிஞ்சு போச்சு இல்லை. அதனால் இன்னொரு ஆசையை போய் இந்த மனசானது
பற்றி பிடிச்சிக்குமா. ஒரு ஆசை போனால் இன்னொரு ஆசையை, அதனால் ஆசையை பிரபல வேசி போன்றது அப்படின்னு சொல்லுவார். இந்த மனசை பற்றி சொல்கிறப்போ தாய்மான சுவாமிகள் இன்னொரு இடத்துல, ஆசை எங்கே உண்டாகுது? மனசில் தானே. அதனால் ஆசைக்கும் மனசுக்கும் தொடர்பு அதிகம். அவர் எப்படி சொல்லுவார்? கொள்ளி தேள் கொட்டி குதிக்கின்ற பேய்க்குரங்காய் கள்ள மனம் துள்ளுவதேன் கண்டாய் பராபரமே அப்படின்வார் தாய்மான சுவாமியில் பராபர கண்ணியில். அதுபோல் இந்த ஆசை இருக்கே, அது மனுஷால படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. மற்ற உயிரினங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. தேவைக்காக வாழ்க்கை, அவ்வளோதான். பசிக்குதா, சாப்பாட்டை தேடும். தூங்கணுமா, அதுக்குண்டான வசதியை தேடும். தன்னுடைய இனப்பெருக்கத்துக்கான வசதியை தேடும். அதோடு அதுங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இந்த ஆசைன்றதெல்லாம் ஆறறிவு படைத்த இந்த மானிட இனத்துக்கு மட்டும்தான் அது பொருந்தும். மனசுன்னு ஒன்று இருக்கா, பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கா, அதில் ஆசை பாசம் பந்தம் எல்லாம் இந்த ஒன்றுக்கு தான் இருக்கும். மனுஷாளுக்கு மட்டும்தான் இருக்கும். அது மிகப்பெரிய தொல்லை. அறிவு நன்றின்பால் உய்ப்பது அறிவுன்னு வள்ளுவ பெருந்தகை. இந்த 5 பொறிகளும் என்ன செய்யும்? தன் வழியில் இழுக்கும். அது வழியில் போயிடாத, எது வழியில் போகணுன்னு நீ உனக்கு அறிவு இருக்குல்ல, அதை கொண்டு நன்றின்பால் உய்ப்பது அறிவு அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த ஆசை படாத பாடுபடுத்தும் அப்படின்னு தாய்மான சுவாமிகள் சொல்கிறார். அதோட பொருள் விளக்கம் பார்க்கலாம். புக்கில் இருக்கிறதையே நான் சொல்கிறேன். பார்க்குமிடம் தோறும் சற்றும் பிரிதல் இல்லாமல் நிறைந்து இருக்கின்ற பரிபூரண இன்பமே. ஆண்டவன் அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்தவன். இவரே முதல் பாடலில் அந்த வரி தான் ஆரம்பிப்பார். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அப்படின்னு சொல்லுவார். அருளோடு நிறைந்தது எது? தன்னருள் வெளிக்குளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது எது அப்படின்னு அந்த முதல் பாடலில் சொல்லுற மாதிரி அங்கிங்கெனாதபடி நிறைஞ்சி இருக்கிறவன் இந்த பரிபூரண ஆனந்தன். அந்த இறைவன்கிட்ட கேட்குறாரு, சொல்கிறாரு, ஆசைக்கு ஒரு அளவில்லை. இந்த மனசுக்கு ஆசைக்கு ஒரு அளவே கிடையாது. இந்த அகிலத்தையெல்லாம் கட்டி ஆளக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சா கூட அப்புறம் என்ன செய்வாங்க? கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர். ஆஹா, அந்த கடல் தாண்டி அங்கே போய் அதையும் நம்ம அரசாட்சியில் கொண்டு வரணும், நாம் போய் அரசாளணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மனசு அப்படி நினைக்க வைக்கும். அவ்வளவு வெற்றிகளை குவித்தாலும் இந்த பரப்பு, இந்த இந்திய கண்டத்தை முழுசும் ஆண்ட பல மன்னர்கள் அந்த வேலையை செய்திருக்காங்க மன்னர்கள் காலத்து. இப்போ அது நம்ம பல காரணங்களால் பெருமையாக பேசிக்கிறோம். இப்போ கடல் கடந்து ராஜராஜ சோழன் இந்த நாட்டுக்கு போனால், அங்கே கோவில் கட்டினா, அங்கே சைவ நெறியை பரப்பினா, நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை பரப்பினா, தமிழ் மரபை வளர்த்தான், இதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம், பெருமை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படி செய்ய தூண்டியது எது இல்லையா? அந்த அகிலமெல்லாம் கட்டியாளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர். அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும். அழகேசன்னா குபேரன். குபேரனுக்கு சமமாக நிறைய பொண்ணும் பொருளும் இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்களாம்? நேசித்து ரசவாத வித்தை கலைஞ்சிடுவர். ரசவாதம் பண்ணி இன்னும் கொஞ்சம், அதாவது செம்பை பொன்னாக்குறது ரசவாதம். அதுபோல் ஒரு பொருளை தங்கமாக மாற்றக்கூடியது ரசவாதம். அதுக்குரிய சில பொருட்களை சில பொருட்களோடு சேர்ந்தால் அது தங்கமாக மாறும். அது பௌதிகம். அதை நம்ம கண்டுபிடிச்சி இன்னும் நம்ம தங்கம் தயாரிக்கணும் அப்படின்னு அந்த ரசவாத வித்தையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அலைவாங்களாம். ரசவாத வித்தை கலைஞ்சிடுவர். நெடுநாள் இருந்த பேரும், ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டாங்க. அப்பேற்பட்டவங்களும் நிலையாகவே இன்னும் காயகற்பம் தேடி அலைவர். நெஞ்சு புண்ணாவர். சும்மாலாம் இல்லை, நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இன்னும் காயகற்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர். ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டாங்க. இப்போ தசரதனுக்கு சொல்லுவாங்க இல்லையா, 60,000 வருஷம் அவன் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நரை பார்த்தாராம் கண்ணாடியில். அதனால் ராமனுக்கு
முடிசூட்டிடலான்னு நினச்சாராம். அதுபோல் அத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் எவ்வளவு காலம் வாழறாங்கன்றது திருப்தி இல்லை. இன்னும் வாழணும், இன்னும் வாழணும், இன்னும் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும். அதாவது உலகின் மீதான பற்று, இதுதான் முக்கியமாக. அவர் சொல்கிறது என்ன சொல்கிறாரு, இந்த உலக பொருட்கள் மீது, உலக இன்பங்கள் மீது, உலக வாழ்க்கை மீது பற்று போகாது, ஆசையினால் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆசைக்கோர் அளவில்லை, இந்த அகிலத்தையெல்லாம் கட்டி ஆண்டாலும் இன்னும் கடல் அதிகம் சும்மா இருக்குது. அதனால் அதில் போய் நம்ம ஆணை செலவே நினைவர், அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தை கலைந்திடுவர், நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இன்னும் காய கற்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர். எல்லாம் யோசிங்க. இப்போ இவ்வளோ போய் கடல் மேலான செலுத்துகிறவங்களாக இருக்கட்டும், குபேரனுக்கு சமமான பொன்பொருள் படைத்தவங்களாக இருக்கட்டும், சங்கநிதி பதும நிதி எடுக்க 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 வந்துக்கிட்டே இருக்கும். அது இருக்குது, எல்லா நிதியும் அவர்கிட்ட நிறைஞ்சி இருக்குது, எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட குபேரனுக்கு நிகராக பொருள் வச்சுருக்கிறவங்களும் இன்னும் பொருள் தேடி அலைவாங்க. அவ்வளோ வருஷம் வாழ்ந்தாலும் இன்னும் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இப்பேற்பட்டவங்க எல்லாருமே என்ன வாழ்க்கையில் முக்கியமான செயல் செய்கிறாங்க அப்படின்னா, எல்லாம் யோசிக்கும் வேளையில் அவங்களும் என்ன செய்வாங்க, அவ்வளவு பொன் பொருள் வச்சுருந்தாலும் பசிக்கிற நேரத்தில் சாப்பிட்ணும், உறக்கம் வர்ற நேரத்தில் நிம்மதியாக உறங்கணும். இது ரெண்டே ரெண்டு தான். இதுக்கு ஏன் இவ்வளவு அலையிறீங்க? எல்லாரும் அதை தானே அனுபவிக்க போகிறோம். மற்ற உயிரினங்கள் அதை ரெண்டையும் செய்யுது, உண்ணுது, உறங்குது. அதே மாதிரி இந்த இவ்வளவு ஆசை நிறைஞ்சி இருக்கிற இந்த மானிடர்களும் பசிக்கு சாப்பிடுவாங்க, தூக்கம் வர்றப்ப உறங்குவாங்க. எல்லாம் யோசிக்கிறப்ப இது ரெண்டு தானையா முக்கியம், வேற என்ன முக்கியம்? எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். உள்ளதே போதும், இருக்கிறது போதும், நான் நான் என குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடற்கூளே வீழாமல். நான் இத்தனை காலமாக இவர் இதுக்காகலாம் அலைஞ்சவர் இல்லை, அவர் எல்லாத்தையும் வேணான்னு தூக்கி போட்டவர், அப்பேற்பட்டவர். அவர் தேடி அரச பதவியே வந்த போதும் எனக்கு வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சவர். அவர் இந்த பாடல் பாடுறாருன்னா நாம் சொல்லி இதையெல்லாம் பாடி பேசி சொல்லி இறைவன்கிட்ட கேட்கணும் அப்படின்றதுக்காகத்தான் ஞானியர்கள் இதையெல்லாம் பாடி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஒன்றை விட்டு ஒன்று பற்றி, அதான் ஆசை. ஒன்றை விட்டு ஒன்று தீர்ந்தால் இன்னொன்று பற்றிக்கும். அது மாதிரி ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குள்ளே வீழாமல். இந்த ஆசைன்றது பாசத்தினால் வர்றதுன்னுவாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆச்சு, மனைவி மேலே பாசம், கணவன் மேலே பாசம், குழந்தைகள் மேலே பாசம், பேர குழந்தைகள் மேலே பாசம், உற்றார் உறவினர் மேலே பாசம், அவங்களுக்கு கடமையை செய்யணும், அதுக்காக நான் பொருள் தேடுறேன், அவங்களுக்கு நான் செய்யணும், அதுக்காக இதை செய்கிறேன். அதாவது இந்த ஆசை என்ன செய்யும், ஒரு காரணம் கற்பிச்சுக்கும், இதனால் இந்த ஆசை அப்படின்னு. அது எதனால் ஆரம்பிக்குதுன்னா பாசத்தினால ஆரம்பிக்குது. பாசம்ன்றதே ஒரு உணர்வு தானே, கட்டு தானே, தடை தானே. ஆசை, பாசம், பந்தம் எல்லாமே அந்த பந்திக்கக்கூடியது தான் நம்மளை, ஆசையோ பாசமோ. அதனால் இவர் என்ன கேட்குறாரு, இந்த ஒன்றை விட்டு ஒன்று பற்றிட்டு இருக்குது என் மனசு, அது எல்லாத்தையும் நான் 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 எனது. அது எதனால் வர்றது, ஆணவத்தினால் வர்றது. ஆணவம் அனாதியே நம்மோடு இருந்த மலம். அந்த மலத்தை விட்டு நீங்கினாதான் மற்ற எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றா நீங்கினாதான் மலம் கடைசியாக நீக்குவார் ஆண்டவர். அந்த முத்தி நெறி அருள்ன்ற சமயத்தில் அனாதியே நம்மோடு இருந்தது, தன்னுடைய வலி குன்றி ஒடுக்கப்படும் இறையருளால். அது வரைக்கும் நாம் இதை உணரணும். நம்ம ஆசைப்படுறோன்ற உண்மை நமக்கு தெரியணும். நம்ம பாசமாக இருக்கோம், இந்த பாசத்தினால இந்த துன்பம் அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுக்கே நம்ம பல காலம் ஆகும். இதை நாம் என்ன செய்கிறோம்,
எதனால் இந்த துன்பம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கே பல காலம் ஆகும். அந்த மாதிரி பாசக்கடல், அது பாசம் கடல் என பிறவியை கொடுக்கறதே இந்த ஆசையும் பாசமும் தான். அந்த பிறவின்னா ஒரு பிறவி இல்லை, கோடான கோடி பிறவிகள் நம்ம பிறந்துட்டோம். அதனால் இந்த பாச கடற்கூளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். அருணகிரிநாத பெருமானுக்கு முருகப்பெருமான் என்ன சொன்னார்? சொல்லற சும்மா இருனார். அதாவது எந்த எண்ணங்களுமே இல்லாத மௌனம். பேசாமல் வாயை மூடிட்டா அது முழு மௌனம் கிடையாது. நம்ம பேசலை அவ்வளோதான், ஆனால் மனசு சும்மா இருக்காது. அது எதையானு நினச்சிக்கிட்டே இருக்கும். மனசு தான் படாத பாடுபடுத்துறதே. அதனால் அந்த மனசில் எண்ணங்களே இல்லாத அதுதான் உண்மையான மௌன நிலை. அதுதான் சொல்லற சும்மா இருத்தல். எண்ணங்களே இருக்கக்கூடாது. எண்ணங்களே இல்லாத இடத்துல இறைவன் குடியிருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பரிசுத்த நிலையே அருள்வாய். அவர் இறைவன்கிட்ட கேட்குறத பாருங்கள், வேண்டுதல், அவருடைய வேண்டுதலை பாருங்கள். அந்த வேண்டுதல் நாம் வைக்கணும் இறைவன்கிட்ட. அதுக்காக தான் இந்த பாட்டை அவர் நமக்காக பாடி கொடுத்துருக்காரு. இந்த பாட்டை நாம் பாடுறோம், படிக்கிறோம், கேட்குறோம், சொல்ல கேட்குறோம். இது எல்லாமே ஆசைக்கோர் அளவில்லைன்றத நம்ம மனசை நாம் புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த பாட்டை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நாம் கேட்கணும் இப்படி இறைவன்கிட்ட, இறைவா உள்ளதே போதும், இருக்கிறது போதுமப்பா, நீ கொடுத்ததே போதும். ரெட்டிப்பட்டி சவால்கள் சொல்வார், வந்ததை ஒப்புக்கொள்வாய் மனமே, வந்ததை ஒப்புக்கொள்வாய், வந்ததுவே சிவன் தந்ததென்றறிந்து சிந்தை மகிழ்ந்தே தேறி தெளிந்து வந்ததை ஒப்புக்கொள்வாய் அப்படின்னு சொல்வார். அதுக்கு மேலே எது இறைவன் கொடுத்ததோ அது நமக்கு அப்படின்னு வந்ததை ஒப்புக்கொண்டு அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கோ, சந்தோஷமாக ஏற்றுக்கோ, இதை சிந்தையில் நீ தெளிவாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு? ஒன்றை விட்டு ஒன்றை பற்றக்கூடிய மனசு எனக்கு வேண்டாம், உள்ளதே போதும். இந்த நான் எனதுன்றத என்னை விட்டு எடுத்துறையா அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்குறாரு. பாச கடற்குள்ளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. இந்த விஷயத்தையெல்லாம் யாரால் தர முடியும்? யாரானும் மார்க்கெட்டில் விற்குமா? போய் வாங்கிட முடியுமா? உற்றார் உறவினர்கிட்ட கேட்டால் அவங்க என்ன செய்வாங்க? எனக்கு பாச கடற்குள்ளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை எனக்கு கொடு அப்படின்னு யார்கிட்டையானும் நம்ம கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என்ன கேட்குறாங்க? ஏன் ஒன்றும் புரியலையே. பாச கடற்குள்ளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்றதா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதை நம்ம யார்கிட்டையானும் கேட்க முடியுமா? யாராலையானும் கொடுக்க முடியுமா? நம்ம கேட்கக்கூடிய இடமும் நமக்கு கொடுக்கக்கூடிய இடமும் இந்த ஒன்றே ஒன்று தான், இறைவனுடைய திருவருள் தான். அங்கே தான் நம்ம இந்த விண்ணப்பத்தை வைக்க முடியும். அதனால் பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தம். நம்ம எங்கேயும் போய் கேட்க வேண்டாம், இறைவன் நமக்குள்ளேயே இருக்கான். அதையும் சுவாமிகள் சொல்லுவார், உன்னை படைத்தவனாரு உனக்குள்ளே இருக்கிறான் பாரு, சொன்னபடியே நீ தேரு, சிற்சொரூப நிலையை நீ சாரு அப்படின்னு ரெட்டிப்பட்டி சுவாமிகள் தன்னோட பாடல்களில் சொல்லுவாங்க. அது மாதிரி இறைவனை நம்ம போய் எங்கேயும் தேட வேண்டாம். அவர் அங்கேங்கனாதபடி எங்கேயும் இருக்கார், இங்கேயும் இருக்கார், அங்கேயும் இருக்கார், எங்கேயும் இருக்கார், நமக்குள்ளேயும் இருக்கார். நமக்குள்ளே இருக்கார்ன்றதை நம்ம ரொம்ப பொறுமையாக தான் உணர்கிறோம். இந்த உலக பொருட்களையெல்லாம் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அழியக்கூடிய பொருட்கள் நம்ம யமனோலை வந்தால் யாராலையும் தடுக்க முடியாது இல்லையா? அது எல்லாரும் சொல்லக்கூடியது இல்லையா? இப்போ இவ்வளவும் இருக்குது. இப்போ பாட்டிலேயே சொன்னார்ல, அது மாதிரி அழகேசன் நிகராக பொண்ணு வச்சுருந்தாலும், செல்வம் குவிஞ்சி கிடந்தாலும், யமனோலை வந்தால் இது எல்லாம் என்ன ஆகும்? அதை தான் அங்கேயே இருக்கும். நாம் பாய் சொல்லிட்டு புறப்பட்டுடுவோம். அப்போது இந்த பொருள் நம்மை விட்டு பிரியக்கூடியது. நாம் மறையிறோமா, அந்த பொருள் மறையுதா, அது அப்புறம். அந்த பொருள் மறையிறதும் உண்டு,
நாம் மறையிறதும் உண்டு. சில பேர் மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்வாங்க. ஒரு சில வருஷங்களில் பார்த்தா அவங்க சுத்தமாக சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு அடுத்தவங்களுடைய உதவியை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வாழக்கூடியவர்களை நான் பார்த்திருக்கிறேன். மிகப்பெரிய செல்வந்தர், அப்பேற்பட்ட செல்வந்தர் ரொம்ப பரிதாபமாக தன்னோட தேவைக்கு ஒரு டீக்காக அடுத்தவங்களை கையேந்தி வாங்குற போது அது ஒரு மிக கொடுமையான நிலைமை. வாழ்ந்தவங்க கெட்டாங்கன்னா அது மிகவும் கொடுமையான நிலைமை. வசதி இல்லாதவங்களுக்கு வசதி வந்தால் அது ஏற்றுக்கும் மனசு. வசதியாக வாழ்ந்தவங்க கெட்டு போனாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப ரொம்ப மனசு நொந்து போயிடுவாங்க. அப்படி ஒரு பரிதாப நிலை சில பேருக்கு சில காரணங்களால் வரும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோக இப்போல இல்லாகி தோன்ற கெடும் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர் பெருந்தகை. அது மாதிரி சில காரணங்களால் அப்படி ஆயிடுறாங்க. ஆனால் இப்போ இவர் கேட்குறது அப்படி அல்ல. எனக்கு எல்லாம் இருந்தாலும் நான் என்னோடதுன்ற எண்ணமே எனக்கு வேண்டாம். நான் எனது இல்லைன்னாலே முக்கியமான விஷயம். அது ஆணவத்தினுடைய அடக்கக்கூடிய பகுதி. அது அந்த மனசை எனக்கு கொடு. ஆசைகளே இல்லாத, எண்ணங்களே இல்லாத பரிசுத்த நிலை, அதுதான் பரிசுத்த நிலை. மாசில்லாத மனசு இல்லாத நிலை தான் மாசில்லாத நிலை. அந்த பரிசுத்த நிலையை எனக்கு அருள்வாய் அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். இது வாழ்க்கையில், அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆசிரம வகை பிரித்து வச்சாங்க. பாலப்பருவத்திலேருந்து முதுமை அடைகிற போது ஞானசம்பந்த பெருமான் 3 வயசுலேயே ஞானி ஆயிட்டார். எல்லாரும் அது மாதிரி ஆக முடியாது, 3 வயசில் ஆக முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட செயல்களை செய்து முடித்த பிறகு நம்ம வந்த பாதையை திரும்பி பார்த்து இவ்வளோ துன்பம், இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளவையும் நம்ம கடந்து வந்திருக்கோமா, திரும்ப திரும்ப இதே மாதிரியே கடக்கணுமா, இந்த துன்பங்களை அனுபவிக்கணுமா, இதை நம்ம செய்தது சரியா தவறா, இது வேணுமா வேணாமா, நாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், நம்ம ஏன் இவ்வளோ துன்பங்களை சுமக்கணும், நம்ம மனசில் ஏன் இவ்வளவு பாரம் அப்படின்னு நம்ம நினைக்கிற போது, நமக்கு ஒரு தேடல் கிடைக்கிற போது, அப்போது நாம் பற்றி பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான். அதுதான் அந்த பரம்பொருள் இறைவன், அவனோட திருவடி. அதை நாம் எப்போ சில செயல்களை செய்து, அதாவது நம்ம ஆசைப்பட்டது நடக்காததும் இருக்கும், ஆசைப்படாதது நடந்தும் இருக்கும். ரெண்டுமே ஏன்னு யோசித்து பார்த்தா தெரியும் அதுக்கு ஒரு பதில். அப்போ யாரோ நம்ம செய்ய வைக்கிறாங்கன்ற உண்மை புரியும். எல்லாம் நாம் செய்தோன்ற மாதிரி தான் தோணும். அப்படி தான் நம்ம பேசுவோம். நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன், நான் படித்தேன், நான் வேலைக்கு போனேன், நான் சம்பாதிச்சேன், எல்லாமே நானும் சொல்லியிருக்கேன். வாலிப வயசில் அதெல்லாம் தான் தோணும், அப்படி தான் தோணும். நான் தான் செய்கிறேன் அப்படின்னு தோணும். நான் செய்யலைன்ற உண்மை, என்னை யாரோ செய்ய வைக்கிறாங்க அப்படின்ற உண்மை கொஞ்சம் ஓடி வந்து களைச்சி அப்பா அப்படின்னு ஆசுவாசப்படுத்திக்கிற போது யோசிக்க தோணும். அந்த யோசனை ஒரு சிலருக்கு முன்னாடியே வரும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக வரும். ஞான சம்பந்தருக்கு 3 வயசுலேயே வந்தது. ஆனால் நாவுக்கரசருக்கு அந்த வயசாயும் அவரால் முடியலையே. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லையா இறைவனை திருவடியை போய் சேர்ந்தார். அப்போ எல்லாருக்கும் ஒரே பக்குவம் இல்லை. சுந்தரர் வேறு மாதிரி, மாணிக்க வாசகர் வேறு மாதிரி, நமக்கு எல்லாத்தையும் இது இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியாக அமையும் அப்படின்றதுக்காகத்தான் நமக்கு அவங்களையெல்லாம் இறைவன் அனுப்பி பின்னாடி வர்ற நமக்கு வழி காமிச்சிருக்கார் இறைவன். எல்லாரும் ஞான சம்பந்தரும் கிடையாது, எல்லாரும் சுந்தரரும் கிடையாது, எல்லாரும் நாவுக்கரசர் மாதிரி வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்போ நம்ம உணர்கிறோமோ, எப்போ நம்ம மனசுக்கு உண்மைகள் புரியுதோ, இது நம்ம மாயையை உண்மைன்னு நம்புகிறோம், உண்மையை புரிஞ்சிக்க மாட்டேன்றோம். எப்போ இது மாயையாக தான் இருக்கும் அப்படின்ற உண்மை நமக்கு புரியுதோ,
நம்முடைய பாதையை மாற்றி நம்ம பயணத்தை தொடரணும். அப்படி தொடர்றவங்களுக்கு கட்டாயமாக இது பிடிக்கும். அப்படி பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள் எல்லாத்தையும் இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும் பொழுது என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஓஹோ, இது மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அடியார்கள் இதை கேட்குறாங்க, விரும்புகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நான் இன்னும் அது சம்பந்தப்பட்ட தலைப்புகளில் தேடி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக உங்களை கேட்குறேன். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழி எந்நாளும் மெய் வாழ்க நல்ல அறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அன்பர்கள் அடியார்கள் எல்லாரையும் திருவடி வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம்.